ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டில் ஒரு நான்வெஜ் ரெசிபி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ப்ரான் தொக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு வாசனையோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும், சீக்கிரமாக வதங்கிடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வாசனைலாம் போய் சூப்பராக கிடைக்கும் கிரேவி. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானை நான் இன்றைக்கி முழுசாக தான் போட்டிருக்கேன், 2 கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதுக்கு நான் தண்ணிலாம் எதுவும் ஊற்ற போகிறதில்ல. ப்ரானில் உள்ள தண்ணியை நமக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணி கிடச்சிரும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 7 minutes அப்படியே விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரானில் உள்ள தண்ணியே வெளியே விட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இப்போ நான் ஒரு 7 minutesக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ப்ரான் நல்லா சுருண்டு வெந்துருச்சு. இப்போவே ஒரு 80% வெந்திருக்கும். அதில் உள்ள தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2-3 minutes நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடுங்க. பாருங்கள், ப்ரான் வெந்துருச்சு. ப்ரான் சீக்கிரமாக வெந்துடும். இந்த அளவுக்கு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கார்னிஷிங்காக ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ப்ரான் தொக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரான் தொக்கை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.